குரு பயிற்சி பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, புதியதாக ஒரு ஏரியா கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு சேல்ஸ் ஒத்து வராது, நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்துருங்க, அல்லது ப்ரொடக்ஷன் வேண்டாம் குவாலிட்டி வந்துருங்க, டிபார்ட்மெண்ட் சேஞ்சு வித் ப்ரமோஷனோட. 4ஆம் இடம் அப்படின்னாலே வீடு மாடு மனைங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மாடுன்னா அது அந்த காலத்தில் மாடு, இந்த காலத்தில் காரு. ஸோ இப்போ கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேஸை போட்டுவிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணவே முடியல. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மூவ் பண்ணுறவங்கலாம் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான இடம். எப்பயுமே சனி 10 பார்க்குறதுக்கும் குரு 10 பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சனி 10 பார்த்தாருன்னா பிரபலமாக்குவார், குரு 10 பார்த்தா பணமாக கொட்டுவார். மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே சொன்ன உண்டான ஒரு விஷயம், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனியை குரு பார்த்து வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு ஒன்று கொடுக்க போகிறார். இனிமேல் இவங்களுக்கு 7.5 சனி கிடையாது. ஜூனுக்கு அப்புறம் 7.5 சனிலேருந்து இவர்களுக்கு விடுதலை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வர இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது? குரு பயிற்சி பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த 4ஆம் இடத்தோட பிளஸிங். அது என்ன 4ஆம் இடம்? உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. ஒரு இடத்துல இருக்கோம் பிருந்தா, அந்த இடத்துல எனக்குரிய ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கல, என்னை யாரும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, என் ஒர்க்குக்குரிய மரியாதை கிடைக்கல, அப்ரிசியேஷன் கிடைக்கல என்று மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரங்க டிமாண்டே அதுதான். எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை சார். இதெல்லாம் இவர்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது புதியதாக ஒரு ஏரியா கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு சேல்ஸ் ஒத்து வராது, நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்துருங்க, அல்லது ப்ரொடக்ஷன் வேண்டாம் குவாலிட்டி வந்துருங்க, டிபார்ட்மெண்ட் சேஞ்சு வித் ப்ரமோஷனோட. இங்கே நீங்கள் செக்ஷன் ஹெட்டாக தான் இருக்கீங்க, அங்கே நீங்கள் டீம் லீடர் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி வித் ப்ரமோஷனோட வேறு டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, 4ஆம் இடம் அப்படின்னாலே வீடு மாடு மனைங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மாடுன்னா அது அந்த காலத்தில் மாடு, இந்த காலத்தில் காரு. ஸோ இப்போ கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க. இத்தனை பிளஸ்ஸிங் ஒருத்தனுக்கு வரணுன்னா அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு சொத்துங்கிறது வேணும். அப்போ தான் இதெல்லாம் வாங்க முடியும். சொத்துன்னா என்ன? சொத்துங்கிறதுக்கு தொழில்னு ஒன்று, பணம் வரணும். இதெல்லாம் இன்டைரக்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போனா நிறைய வேலை கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது, எல்லாமே அதுக்கு இன்டைரக்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ 4ல் இருக்கிற குரு பகவான் ஃபஸ்ட்டு 8 தான் பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்பது உங்களுடைய பெருஞ்சொத்து. அதாவது நான் 1 ஏக்கர் வாங்க போனேன் சார், இப்போ 3 ஏக்கராக வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் போன்றவையெல்லாம் இந்த 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது வழக்கு. நிறைய மேஷராசிக்காரர்கள் வழக்கில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேஸை போட்டுவிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணவே முடியல. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மூவ் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டட பணியில் இருப்பாங்க, சிவில் ஒர்க்ஸில். அவங்க இந்த லேண்டெல்லாம், அதாவது அரசு அனுமதி பெறாத இடம்லாம் பார்த்து அது அப்ரூவல் வாங்கி பண்ணுவாங்க. அப்போ 8ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து அப்படிங்கிற வழக்கு. இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்ல நேரம். அடுத்ததாக இருக்கிற ட்விஸ்டே இருந்தால் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, புதிய தொழில், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னு பேர். இப்போது புதுசாக ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்க. ஏதாவது நான் முடிவு பண்ணிட்டேன் சார், இனிமேல் இந்த வருஷத்தில் நான் சும்மா விட மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான நேரம். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வாழ்க்கையில் ரொம்ப டல்லாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரோடு சேர்ந்து வேலை பார்க்குறதே எனக்கு இதாக இருக்குது, நான் தனியாக கம்பெனியை என்றைக்கு ஆரம்பிச்சு நான் என்றைக்கு பெரிய ஆளாக வருது,
போன்ற இயக்கங்களுடன் மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணுற வகையில் குரு பகவான் 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது பிருந்தா, எப்பயுமே சனி 10ஐ பார்க்கறதுக்கும் குரு 10ஐ பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சனி 10ஐ பார்த்தாருன்னா பிரபலமாக்குவார். குரு 10ஐ பார்த்தா பணமாக கொட்டுவார். சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்னால் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியல அப்படிம்பாங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியல, அது உங்கள் பிஸ்னஸ் கிடையாது. அது வேறு யாரோ பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸ் இருக்குது. நான் உங்களுக்கான பிஸ்னஸ்னால் நீங்கள் தொட்ட உடனே அப்படி பணம் வரும். இதான் உங்களுக்கான பிஸ்னஸ். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சரியான பிஸ்னஸை செலக்ட் பண்ணி தருவார். இது தெரியாமல் நான் இத்தனை நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இது நமக்கு சூப்பராக வருதே போன்ற விஷயங்கள கஸ்டமர் ரெஃபரன்ஸு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு அப்ளிகேஷன், வெப் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மை. இதை விட முக்கியமான விஷயமே, மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனியை குரு பார்த்து வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு ஒன்று கொடுக்க போகிறார். இனிமேல் உங்களுக்கு 7.5 சனி கிடையாது. ஜூனுக்கு அப்புறம் 7.5 சனிலேருந்து இவர்களுக்கு விடுதலை. இவர்களுக்கு மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை இவர்கள் மேற்கொண்டா சிறப்பாக இருக்கும்? வேறு எந்த விதமான தெய்வ வடிவங்கள் என்றால், மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தும் குரு பகவான் இவ்வளோ பலன்கள் கொடுத்தும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானில் தான் எல்லா பிரச்சனையுமே. அப்போ இவங்க ப்ராப்பராக ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபடணும். செந்தூர காப்பு, வெற்றிலை மாலை இந்த மாதிரிலாம் போட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டே இருந்தால் சிறப்பு. இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள்? 100க்கு 90 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடத்தை கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு கிரகத்தை, ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது, உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குரு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால், மகர யாழி, கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த இதை எடுத்துகிட்டு போய், பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம் அந்த மாதிரி கதையெல்லாம் வரும். இப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்தில் இருப்பதால், அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால், செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா, குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் இந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா, சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா, கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு
நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால. இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆளு குரு இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா, பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள். தங்க மழை கொட்ட போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம். யார் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்தேன் சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்களாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்து விட்டார், இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.